ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வலைப்பேச்சு. இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைட்டில் வந்து விலை போகாத விடாமுயற்சி ரைட்ஸாக. எப்படி அந்த டைட்டில் வச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த வீடியோ. அந்த 15 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ மற்ற படங்கள் ஏதாவது வரதை பற்றி கமெண்ட் பேசிட்டு 12 நிமிஷம் மற்ற படங்கள் வரப்போகுது, வைக்கப்போகுது, இந்த படத்தை இந்த கம்பெனி தயாரிக்க போகுது அப்படின்லாம் கதை பேசிட்டு கடைசியில் என்ன ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்னா, விடாமுயற்சியோட ரைட்ஸ், ஹிந்தி ரைட்ஸை வந்து அங்கே வந்து வாங்கிட்டாங்களாமா ஹிந்தியில். அப்புறம் இந்த படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்துட்டாங்களாமா. எப்படி விடாமுயற்சியோட ரைட்ஸை வாங்கிட்டாங்களாமா. அந்த படத்தோட இந்த ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சாமா, அதனால் வாங்கலையும் திருப்பி கொடுத்துட்டாங்களாமா. நான் கேட்குறேன், இது என்ன இதா? அரிசி முட்டையா, அந்த அரிசி சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுக்க, அதுவே திரும்ப வாங்க மாட்டாங்கடா லூசு பயலுகளா. உட்காந்துக்கிட்டு என்னத்தையாவது பேச வச்சுட்டு உங்கள் வீடியோ வியூஸ் போனால் அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சார்பாகவும் ரஜினி சார்பாகவும் உங்களுக்கு கட்டிங் அமௌண்ட் வருது, கோல்டு கேன், கிஃப்ட் பாக்ஸ் இந்த மாதிரி வருது. அப்படிங்கிறதுனால அந்த படத்தை நீங்கள் ஹைப்பாக பண்ணி பேசுவீங்க, வைப்பீங்க. இன்றைக்கும் ரிலீஸ் ஆகாத படம் அதெல்லாம் பற்றி இன்னும் ஹைப்பாக பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி இன்னமும் வெற்றி நட போட்டுட்ருக்கு. பெண்கள்லேருந்து குடும்பங்கள் எல்லாம் அந்த படத்தை கொண்டாடி இன்றைக்கும் வந்து எத்தனையோ படங்கள் நேற்று வரைக்கும் ரிலீஸ் ஆகி இன்னமும் அது வந்து ஹவுஸ்ஃபுல்லாக வெற்றி நட போட்டிகிட்ருக்கு. இன்னும் அந்த படம் வந்து சரியாக போகலையா, படத்தோட ரிசல்ட் சரியில்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறானுங்க, என்ன அப்படின்னா, இது இப்போ ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு அங்கங்கே உட்காந்துக்கிட்டு எவனா வந்து விடாமுயற்சியோட வசூலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீ யார், நீங்கள் யாருன்றேன் நான், என்ன வன்பம்ன்றேன் நான், எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன மகிழ் திரும்பியனு மேலே உங்களுக்கு என்ன அப்படி என்ன கோவம்? இல்லை அஜித் சார் மேலே அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? இந்த படத்தை ஃபேமிலியாக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கோம். விஜய் ரசிகர்கள் கூட அந்த படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்கணும். உங்களுக்கு என்னன்றேன் நான். அதில் அந்த லாஸ்ட்டாக உட்காந்துருக்காரில்ல ஒரு மனுஷன், அந்த ஆள் பாவம் அமைதியாக தான் இருக்கா. அப்படி இந்த 2 பேரும் உட்காந்துக்கிட்டு, வயசான ஆள் இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு, இவங்க வந்து உலகம் தெரிஞ்ச ஞானி மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கானு, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானு. ஆனால் கொடுக்குற காசுக்கு நல்லா கூவுறாங்க, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பயங்கரமாக வந்துட்டு கூலி படத்துக்கும் சரி, ஜனநாயகன் படத்துக்கும் சரி, பயங்கரமாக அந்த படம் வந்து அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கூவிட்டு இருக்கிறானுங்க. அதை பற்றி எல்லா வீடியோக்களும் பேசுகிறானு. அதே மாதிரி நெகட்டிவாக வந்து விடாமுயற்சியை பற்றி எல்லா வீடியோவும் பேசுகிறானுங்க. ஏன் விடாமுயற்சி நெகட்டிவாக பேசுனா, இந்த ஆள் என்ன பேசுகிறான், இவனை என்ன திட்டலான்னு சொல்லிட்டு போய் அஜித் ரசிகர்கள் போய் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நெகட்டிவாக பேசிட்டு உட்காந்துறேன். என்ன இது, என்ன போகுது, ஒரு பொழப்பா இது? இதெல்லாம் அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உட்காந்து 3 பேரும் உட்காந்துக்கிட்டு, அதில் பாவம் ஒரு ஆளை உப்பு சப்பானி மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இல்லாத பிள்ளைலாம் அடித்து விட்டுக்கிட்டு, உங்களுடைய வயசுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். அதனால் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன் நான். சரியா? விலை போகாத விடாமுயற்சி ரைட்ஸா பார்ப்போமா? இந்த படம் 10வது நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இன்னும் 1 வாரம் அந்த படம் ஓடும். எத்தனை புது படம் வந்தாலும் விடாமுயற்சி எல்லா தேட்டர்லேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது ரிசல்ட் வந்து லைக்காக அறிவிப்பாங்க. அன்னைக்கு வந்து இந்த படத்தோட உண்மையான கலெக்ஷன் எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ இந்த படம் பிளாக் பஸ்டராக இல்லை வெற்றியாக தோல்வியாங்கிறது தெரியும். அந்த படம் வெற்றி படமாக இருந்துச்சு, இந்த படம் வெற்றி படம் தான் உண்மையாக லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்கிறப்ப உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்பதை இத்தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹிந்தி ரைட்ஸ் என்ன, இங்கிலீஷில் இருந்து தெலுங்குலேருந்து இந்த எல்லா ரைட்ஸும்
வேறு லெவலில் போக போகுது. அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. சரியா? ஒரு வியூஸ் போகணுங்கிறதுக்காண்டி நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற தலை ரசிகர்களாக இருக்கட்டும், அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ரசிகனுமே கிடையாதுங்க, நான் ஒரு ஆள் அப்படின்னு. ஆனால் விடாமுயற்சி படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களை பற்றி ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சியை பற்றி பேசினாவே எல்லா வீடியோவும் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ அந்த படம் எவ்வளோ தூரம் இதாக இருக்கும், அப்போ எவ்வளோ தூரம் வரவேற்பு இருக்குது அந்த படத்துக்கு. இன்றைக்கி நெகட்டிவாக பேசுகிறவங்களோட பாசிட்டிவாக அந்த படத்தை பற்றி பேசுகிறவங்க, உண்மையான விஷயங்களை பேசுகிறவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதை பயங்கரமாக செட் பண்ணுறாங்க, வைரல் ஆகுது. ஆனால் இன்றைக்கி கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ஒரு விஷயம் பேசுகிறப்ப அந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதுதான் விடாமுயற்சியோட ரிவ்யூ, பாசிட்டிவ் ரிவ்யூ. அப்படி இருக்கிறப்ப ஏதோ மூலையில் உட்காந்துக்கிட்டு சில அணில் குஞ்சுகளோட ஆதரவு வேணுங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு அப்படி இப்படி அப்படின்னு கதை விட்டுட்டு உட்காந்துறீங்க. நான் இவங்களுடைய வீடியோவை தான் அப்பட்டமாக நான் சொல்கிறேன். 12 நிமிஷம் வீடியோ. இந்த 12 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 11 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கிட்டு இங்கிட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறதில்ல. கடைசியாக வந்து விடாமுயற்சியை பற்றி பேசி முடிக்கிறேன். என்னென்னா நம்ம அந்த வீடியோ பார்க்குறவங்க விடாமுயற்சி டைட்டிலு விலை போகாத விடாமுயற்சி ரைட்ஸ்னு அப்படிங்கிறப்ப ஏதோ பேசியிருக்கானுங்க, அப்போ இவங்களை ட்ரோல் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறோம். கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு கடைசியாக விடாமுயற்சியை பற்றி பேசிக்கிட்டு நம்ம ரொம்ப அப்படியே பட்டம் படாத மாதிரி அப்படியே பெரிய கெத்தா. ஷூ கடவுளே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. வயசுக்கு மரியாதை கொடுத்து மிகவும் மிகவும் மரியாதையாக நான் இப்பொழுது பேசி கொண்டு இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். தலை ரசிகர்களும் சரி அப்படி தான், இவங்களை கண்டுக்கவே இல்லை, இவங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரொடியூசரு, சினிமா யூனிவர்ஸில் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க உட்காந்துட்டு ஒரு பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீனை போட்டுக்கிட்டு உட்காந்து 3 சேரில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ கதை. அங்கே தேட்டர் உரிமையாளர்லேருந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்ஸில் இருந்து எல்லாமே வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப வசூல் இருக்குது, நல்லா இருக்குது, வைக்கிது. வந்த 2 வருஷமாக வந்த படங்களில், பெரிய மாஸ் ஹீரோக்கள் படங்களில் இந்த படம் எங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனலும் எல்லாத்துலேயும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இவங்க சொன்னது தான் உண்மை, இவங்க சொன்னது தான் கடைசி வரைக்கும் நடக்கும்ட்டு நான் பேசுகிறேன். புரியல. டே, கோட்டு படத்துக்கு ரிவ்யூ கொடுத்து பயங்கர அட்டுலியன்னு நானுங்க. அந்த படத்தோட உண்மையான வசூல் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன நடக்குது வைக்கிது அப்படின்ட்டு. நிறையா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதற்கான வேலைகளும் சிபிஎல் விசாரணையெல்லாம் ரெய்டெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இதே உங்களுக்கு தெரியும். இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் அவசியம் கிடையாது. அது கவர்மெண்ட் பார்த்துக்கும். அது நடக்கட்டும். தயவு செய்து விஷால் சாருக்கு ஒரு வேண்டுகோள். திரையுலகில் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல, இவனுங்கெல்லாம் வாயை கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து படத்தோட ரிவ்யூவை வந்து இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசாமல் அதுக்கு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வரும்படியாக கேட்டுக்கிறோம். அது நான் தலை ரசிகன் மட்டும் கிடையாது, எத்தனையோ விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், சூர்யா ரசிகர், ரஜினி சார், கமல் சார் ரசிகர் எல்லா சாரும் கேட்டுக்கிறோம். இவங்க இதை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறானு. ஒரு படத்தை எப்படிடா குற்றம் கண்டுபிடிக்கலாம், குறை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கானு. இவன் பேசுகிறது நம்ம 100% உண்மைங்கிறத நம்ம போய் பொழப்பை கெடுத்துட்டு போய் பார்க்கவும் முடியாது. ஏன்னா இவன் பேசுகிறது அப்புறம் பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோவில் நீங்கள் போய் கீழே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஐடியிலேருந்து ரிப்பீட்டடாக ஒரு 20 கமெண்ட் போட்டிருக்கான். அவனே தான் ரிப்பீட் கமெண்டாக போட்டிருக்கான். விடாமுயற்சி இப்படி விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறான் பார்த்தீங்களா, எடிட் பண்ணாத ஒரு கான் போல், அந்த கான் தான் வந்து இந்த வீடியோ அப்புறம் போட்டு வச்சுருக்கான். விடாமுயற்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கமெண்ட்லேயும் அப்படி தான் போட்டு வச்சுருக்கான். போய் பாருங்கள். இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். 80 கமெண்ட் என்னமோ வந்திருக்கு. அந்த 80 கமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட்டான கமெண்ட்டு. அதில் 20 கமெண்ட் ஒரே ஐடியிலேருந்து, சேம் ஐடியிலேருந்து சப்போர்ட்டு. இதை விட போலியான கடவுளே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற அந்த வலைப்பேச்சில் இருக்கிற அந்த அந்தணன் அவர்களுடைய ரிலேட்டிவாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த பிஸ்மி அவருடைய ரிலேட்டிவ் ஃபேமிலியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள். இப்படிலாம் பேசாதீங்க, வைக்காதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேசுங்க. வேறு வேலைக்கு ஏதாவது செக்யூரிட்டி வேலைக்கோ
இல்லைன்னா ஏதாவது ஒரு பேங்க்குக்கு கீழே ஏதாவது செக்யூரிட்டி வேலை இருக்கும், இல்லாட்டினா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போக சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இந்த வீடியோ பார்க்க நீங்கள் ஒரு மனசாட்சியோடு சொல்லுங்கள். ஒரு படம் எடுத்திருக்காங்க, வச்சுருக்காங்க, அந்த படத்தை நம்ம எவ்வளோ வேணால் மிகைப்படுத்தி வேணும்னு சொல்லலாம். சரி, அந்த படத்தை பிடிக்கலன்னா கூட அதை கடந்து போயிடலாம். இல்லை அப்படின்னா இந்த சீன்ஸ் இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை கார்னர் பண்ணி, இந்த படம் வந்து என்றைக்கு இந்த படம் வந்து இதாச்சோ, ட்ரெய்லரு டீசர் அவுட் ஆச்சோ, அன்னையிலேருந்து இந்த படத்தை வந்து நெகட்டிவாக பேசி இன்றைக்கி வரைக்கும் பேசிட்டு உட்காந்துருக்கு. அதனால் தயவு செய்து, ஏன்னா இப்படி பேசுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பையுமே கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தன் உழைக்கிறான், கஷ்டப்படுறான், ஒரு ரிசல்ட் ஒரு கொண்டு வரான். அவன் எல்லாருமே வந்து அது நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி தான் கஷ்டப்பட்டு உழைப்பான், வைப்பான். அது நல்லாவும் வந்துருச்சு. ஆனால் அதை எதிர்த்து அதை வந்து இது சரியில்லைன்னு சொல்லின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வேலையை இவங்க பார்த்துட்ருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமாக இருக்குது. தயவு செய்து விஷால் சாராக இருக்கட்டும், நாசர் சாராக இருக்கட்டும், தயவு செய்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடையை கொண்டு வாங்க, ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வாங்க. இந்த மூவியை ரிவ்யூ பண்ணுறது, வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது வந்து சீக்கிரமாக நடக்கணும். இது ஏற்கனவே வந்துட்டு அரச பிரசலாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்திகள்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரப்போகுது, மூவி ரிவ்யூ பண்ணுற இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறாங்க, வைக்க போகிறாங்க அப்படின்னு. தயவுசெய்து கொண்டு வாங்க. பேச்செல்லாம் கேட்க முடியல. அவங்களுடைய வயதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உனக்கு பிடிக்கலையா வைக்கல அப்படின்னா கடந்து போயிரு. சும்மா அதை தோண்டி அதை திருப்பி விட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு கண்டாக்க விஷயம் ஒன்றும் அவன் பேசின விஷயங்கள்லாம் பார்த்திங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசின விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத விஷயங்கள். அதை உட்காந்து பேசிவிட்டு கடைசியில் வந்துட்டு விடாமுயற்சியை பற்றி பேசிக்கிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு பார்க்க தானே போகிறீங்க. இந்த படத்தோட உண்மையான வசூலை வந்து லைக்காக வந்து சொல்லுவாங்கள்ல, அப்போ தெரியும்ல. உங்களை மாதிரி வந்துட்டு படம் முதல் நாள்லேருந்து இவ்வளோ கோடி, அத்தனை கோடி, இத்தனை கோடின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பு. இந்த மாமனார் எடுத்த படம், தெலுங்கு ப்ரொடியூசர் எடுத்த படம், அதுக்கப்புறம் இங்கே எடுத்த படம் எல்லாமே ஃப்ளாப்பான படம். பாதி கூட வசூல் வரல. ஆனால் படத்தை வந்து மேம்படுத்தணும், ஆக்டரோட சேலரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வைப்பை க்ரியேட் பண்ணி விட்டு, ஃபேஸ்புக்காரனுக்கும் இன்ஸ்டாக்காரன், சோஷியல் மீடியா, யூடியூப் எல்லா காரனுக்கும் காசை கொடுத்து பாட்டை வைரலாக்கி விட்டு வைப்பாக்கி விட்டு அப்படிலாம் சம்பாதிக்கலை. அப்போ இருந்து இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைரக்டரு ஒரு படத்தை பற்றி முன்னக்கூடியே சொல்கிறாரு. எந்த டைரக்டர் அவ்வளோ துணிகரமாக சொல்ல முடியும்? எவ்வளோ துணிச்சல் இருக்குங்க அந்த டைரக்டருக்கு. அஜித் ரசிகர்களே, இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து வராதிங்கன்னு எந்த டைரக்டர்னால ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? அவர் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. இந்த படம் கதைக்கு சேர்த்த மாதிரி அஜித் சார் நடிச்சிருக்காரே தவிர அஜித் சாருக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை கிடையாது அப்படின்ற விஷயத்தை ஆணித்தனமாக வைக்கிறார்ல. அந்த படமும் நல்லா இருக்குல்ல, அதோட மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ஸ்டண்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கிட்டத்தட்ட தூக்கமே இல்லாமல் வேலை பார்த்துருக்குறாங்க. அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா 12 நாளும் பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லிலையும் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்போ படம் மேக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அசர்பைஜான் உள்ள அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்துள்ள அந்த ஸ்டன்ஸ் இதில் வேலை பார்த்தவங்க இது பண்ணவங்கள இந்த டீமெல்லாம் வந்து பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சவுத் இந்தியாவில் இருந்து போயிட்டு எடுக்க போகிற ஃபஸ்ட்டு படம். அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுடைய வேலையெல்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக ஆச்சரியமாகிருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் கடினமாக ஒர்க் பண்ணுறாங்களே, விற்கிறாங்களே. இது அந்தளவுக்கு ஒரு படம் கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. பனி புயல், பாலைவன சூறாவளி புயல் இதிலெல்லாம் இருந்து எடுத்துருக்குறாங்க, வச்சுருக்காங்க. அசால்ட்டாக உட்காந்து பேசிக்கிட்டு நெகட்டிவாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்லை மனுஷனா என்னன்னே தெரில, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த படம்
கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே வசூல் பெறுறது எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும், அடித்து சொல்லுவேன். ஒரு சாமானிய ஒரு தலை ரசிகனாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. எத்தனையோ படங்கள் இன்னைக்கு 4-5 படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படி ரிலீஸ் ஆனாலும் இன்றைக்கும் விடாமுயற்சியோட வசூல் குறையில, அதிகமாகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சீக்கிரம் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவனுங்க, இவங்க வாயை உடைக்கிற மாதிரி, மூஞ்சியில் எருமசானியை கொண்டு அடிக்கிற மாதிரி லைக்கை வாயை திறந்து சொல்லுவாங்க. அப்போ இவங்க மூஞ்சி எங்கே கொண்டு வைப்பாங்கன்னு தெரியாது. அப்போ நடக்கும், அன்றைக்கி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற தல ரசிகர்கள் என்னுடைய வீடியோவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கோமாளிகள் இருக்கானுங்களா, இவங்க பேச்செல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக போங்க, அவ்வளோதான். அவனுங்க இதை வச்சு குறை சொல்லி அதை வச்சு வாழ்ந்து சாப்பிட்டுட்ருக்குறானுங்க. சரி, நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி தான் ஒரு இதுக்கு போயிருக்காரு, ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய பிக் பாஸில் ரஞ்சித் சார் இருக்கார்ல, அவர் அவர்கிட்ட பேசியிருக்காரு. என்ன கேப்டன், உங்களை பற்றி இவ்வளோ தூரம் தப்பாக பேசுகிறாரு, வைக்கிறாரு. நம்மளை தப்பாக பேசி அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறப்ப சம்பாரிச்சிட்டு போகிறான் விடு. அதாவது ஒருத்தன் நானே அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன்னு அதை கூட புரிஞ்சுக்காம இருந்தானே என்ன பண்ணுறது. சம்பாரிச்சிட்டு போகிறான், என்னை திட்டுறதுனால அவனுக்கு ஒரு ஏதாவது காசு கிடைக்கிது, ஒரு ஆதாயம் கிடைக்கிது அப்படின்னா திட்டிட்டு போகிறான் விடுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொன்னாரான். அந்த விஷயத்த ரஞ்சித் சார், அதாவது பிக் பாஸ் அந்த ரஞ்சித் சார் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சரி, விடாமரிச்சும் அஜித் சார், மகிழ் திருமணி அவங்கள பற்றி குறை பேசி உங்களுக்கு எதாவது ஆதாயம் கிடைக்குதா, நல்லா இருந்துட்டு போங்களா தின்ட்டு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.